காந்தாரா படத்தில் வரும் பஞ்சுருளி தெய்வத்தின் மர்மமான கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? பஞ்சுருளி இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் துளுநாட்டின் பகுதிகளான தட்சிண கன்னடம் மற்றும் உடுப்பி மாவட்ட கிராமப்புற மக்களால் ஆடப்படும் பூதகோள ஆட்டத்தின் ஒரு பகுதியாக வணங்கப்படும் ஆண் காட்டுப்பன்றியின் தெய்வீக ஆவியாகும். துளு மொழியில் பஞ்சுருளி என்றால் காட்டுப்பன்றி குட்டி என்று பொருள். பஞ்சுருளி ஆட்டத்தின் போது ஆடுபவர் தெய்வீக ஆண் காட்டுப்பன்றி தலை வடிவ உலோக முகமூடி அணிந்திருப்பர். துளு நாட்டில் காட்டுப்பன்றிகள் விவசாயிகளின் சாகுபடி பயிர்களை அழித்து வந்ததால் விவசாயிகள் காட்டுப்பன்றிகளின் ஆவிகளை வணங்கத் தொடங்கினர். இது பின்வரும் கதையின் மூலம் இந்து மதத்தில் உள்வாங்கப்பட்டது. புராணத்தின்படி பார்வதி தேவி ஒரு காட்டுப்பன்றியின் குட்டியை தனது செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார். ஒருமுறை அப்பன்றி குட்டி கைலாசத்தில் உள்ள தோட்டங்களை அழித்தது. இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் காட்டுப்பன்றியை கொன்றார். இது பார்வதி தேவியை பெரிதும் வருத்தியது. பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவன் அதை ஒரு ஆவியாக மீண்டும் உயிர்ப்பித்து மக்களை பாதுகாக்கவும் தீமையிலிருந்து நன்மைக்கு வழிநடத்தவும் பூமிக்கு அனுப்பினார். பூதகோள வடிவில் பூத வழிபாடு துளுநாட்டு, அதாவது மங்களூர், உடுப்பி, குந்தபுரா போன்ற தென்கடலோர கர்நாடகா மாவட்டங்கள் மற்றும் கேரளாவின் காசர்கோடு பகுதியில் கொண்டாடப்படுகிறது. பூதகோள வழிபாடு கிராம சமூக கலாச்சார வாழ்வின் ஒரு முக்கிய பகுதியாகும். பூதா என்பது ஒரு தெய்வீக ஆவியாகும். இது அதன் வழிபாட்டாளர்களின் நலனை பாதுகாப்பதாகவும் மேம்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த பூதகணங்களை பின்பற்றுபவர்கள் சிவனின் பக்தர்களின் பிரிவை சேர்ந்தவர்கள் என நம்புகிறார்கள். நிலப்பிரபுத்துவ காலத்திலிருந்து பூதகோளங்கள் நீதி வழங்குவதற்கான ஒரு தளமாக செயல்பட்டது. இந்த வழிபாட்டு சடங்குகளின் போது சாமியாடிகள் அல்லது பூசாரிகள் மிகவும் விரிவான வண்ண உடைகளால் அலங்காரம் செய்திருப்பர். மேலும் தலையில் அணியும் ஆண் பன்றி தலை உலோக முகமூடி பிரபலமானவை ஆகும். இந்த புனித காட்டு பன்றியின் ஆவிகளின் பிரதிநிதிகளாக பஞ்சுருளி நடனம் ஆடுபவர்கள் கிராம மக்களால் வணங்கப்படுகின்றனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பின்தொடருங்கள்.